பிரேமமா ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரசிடென்ட்டா வந்ததுலேருந்து நிறைய ரூமர்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல சோஷியல் மீடியால எல்லா விஷயத்துலயும் பரவிட்டு இருக்குல்ல. ஆமா, இப்பெல்லாம் நீ பார்த்தனா வந்து நிறைய டிபோர்டேஷன் வந்து சோஷியல் மீடியால தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நடக்கிறது ஒரு 10%, ஆனா இவங்க நடத்தி வைக்கிறது ஒரு 90% மேல வந்து நடத்தி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு டாப் 5 ரூமர்ஸ் பார்க்க போறோம். எது உண்மை, அதை தாண்டி எதெல்லாம் நடக்குது. ஏன்னா இந்தியாலயுமே நிறைய பேர் இங்க அப்படி நடக்குதாமே இப்படி நடக்குதாமே டிவில போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து நான் பேசும்போது சொன்னதுதான், அவரோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம், என்ன மச்சான் எல்லாருமே கிளம்பி வர போறீங்களாம்ல அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். என்னடா சந்தோஷமா அப்படின்னு. இந்த மாதிரி வந்து இந்தியாவில் நிறைய பேர் வந்து அது வந்து சந்தோஷத்துல கேட்கறாங்களா இல்லை சோகத்துல கேட்கறாங்க, நிறைய இந்த மாதிரி கால் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு, உண்மையாவே அதுதான். ஸோ ஒரு வாரமாவே வந்து, அதாவது ஒரு வருஷம் நடக்க வேண்டியதெல்லாம் ஒரு வாரமே நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அது காரணம் என்னன்னா, நடந்தது 10% தான், அதுக்கு மேல இவ்வளவு ரூமர்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபேக்ட் செக்கோட பார்க்க போறோம். எது வந்து நிதர்சனமா இருக்கு, அதை தாண்டி எவ்வளவு ரூமர்ஸ் வந்து பரவி இருக்கு அப்படின்னா, அதுவும் டாப் 5 பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து 22% அதுல வந்து ரிட்டர்ன் இருக்கு. நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்டா நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், அந்த ரூமர்ஸ்னால நிறைய பேர் வந்து ஏமாத்துறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஆமா, கரெக்ட். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா வந்து நம்ம இந்த சதுரங்க வேட்டையில சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னா அவங்கள ஆசையை தூண்டினா போதும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஒருத்தவங்களை ஏமாத்தினா அவங்களை ஆசையை தூண்டினா போதும், அல்லது அவங்களுக்கான பயத்தை தூண்டினா போதும். ஸோ 2 விஷயத்துல பண்ணியும் அவங்கள வந்து ஏமாத்திடலாம். ஸோ அது ரொம்ப நிறைய நடக்குது. அது நிறைய ஸ்கேம் வந்து ரீசன்ட் டைமா வந்து அதிகரிச்சிருச்சு, அதுவும் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி. அது நம்ம வந்து தனி வீடியோ நம்ம தனியாக பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நீ நல்ல பாயிண்ட் சொன்ன, அதனால தான் நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு நியூஸை எப்படி படிக்கிறீங்கிறத வந்து பொறுத்து தான் இருக்குது. இப்போ ரீசன்ட், அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் ரிப்போர்ட் பண்ணி இங்கேருந்து கொலம்பியாவுக்கு ஃப்ளைட் அனுப்புறாங்க. கொலம்பியா சிவிலியன், அந்த நாட்டு மக்களை இங்கே இல்லீகலாக இருந்தவங்கள அனுப்புறாங்க யூஎஸ் கவர்மெண்ட். ஆனால் அந்த நாடு ஏற்றுக்க மறுக்குது. அந்த பிரசிடென்ட், கொலம்பியன் பிரசிடென்ட் அந்த ஃப்ளைட்டை திரும்பி அனுப்புறாரு. இந்த நியூஸ் இப்படி நம்ம படிக்கும் போது நமக்கு என்ன தோணுது, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேல கோவம் தானே வருது. இந்த நியூஸை வந்து எலாபரேட்டா படிக்கும் போது தான் அது உள்ள அர்த்தம் புரியுது. அதான் நான் சொல்றேன், எவ்வளவு ஃபேக்ட் இருக்கு, அதை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு. என்ன ரீசனா அந்த கொலம்பியன் பிரசிடென்ட் அது செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க வந்து மிலிட்ரி ஃபிளைட்ல அனுப்பி வச்சிருக்காங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களோட சிவிலியன்ஸை நீங்க திரும்பி அனுப்பும் போது அவங்களுக்கான நார்மல் பேசஞ்சர் ஃபிளைட்ல எப்படி நீங்க அனுப்புவீங்களோ அந்த ஃபிளைட்ல தான் அனுப்பணும். ஒரு கிரிமினலா தான் இந்த மாதிரி மிலிட்ரி ஃபிளைட்ல டிபோர்ட் பண்ணுவாங்க, அதை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுனால திரும்பி அனுப்பிட்டு நீங்க வந்து நார்மல் ஃபிளைட்ல அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க திரும்பி அனுப்புனதுக்காக இங்க வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 25% டாரிஃப்ஸ் உடனே போட்டிருக்காங்க. கொலம்பியால இருந்து வரக்கூடிய பொருளுக்கு 25% டாரிஃப். இதுக்கு மேல நீங்க ஏத்துக்கலன்னா 50% அந்த டாரிஃப் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நியூஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன் நான் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ உடனே அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொலம்பியன் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், இந்த மாதிரி பயமுத்துறது சரியான விஷயம் கிடையாது, நாங்கள் உடனே 25% டாரிஃப் யூஎஸ் ப்ராடக்ட் மேலே போட போகிறோம் அப்படி ட்ரேட் வாரே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ திரும்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து இங்கே யாரும் வரக்கூடாது, அந்த நாட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கான தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. 5th பொசிஷன்ல எது இருக்கு? 5th பொசிஷன்ல என்ன இருக்குன்னா வந்து, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நண்பர் சொன்னாரு, ஸோ எல்லாருமே கிளம்பி வர சொல்லிட்டாங்க அப்படின்னு. இனிமேல் வந்து யாருக்குமே வீசா தர மாட்டாங்க, வீசால உள்ளவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து திரும்ப அனுப்ப போறாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு. அது முக்கியமா இது இங்க பரவதோட இந்தியாவில தான் இந்த ரூமர்ஸ் அதிகமா இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். H1B விசாக்கு எதிரானவர்கள் ட்ரம்ப் கவர்மெண்ட்டும் அதை சார்ந்தவங்களும் இல்லவே இல்லை. நம்ம பல ஸ்டாண்ட்ஸ் வந்து அவர்கள் வாயால பேசினது லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து போட்டோம். ஸோ H1B எனக்கு பிடித்த விசா கேட்டகரி தான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களே சொல்லிட்டாங்க. அதுல சேஞ்சஸ் வரும், ரைட்? மாற்றம் ஒன்று தான் மாறாது. பைடன் கவர்மெண்ட்லேயே பார்த்தோம், அவங்க வந்து இமிகிரேஷன் சப்போர்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மாடர்னைசேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்து H1B பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ திரும்ப சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அது இயல்பு தான் இல்லையா? ஸோ அது இல்லாம நீ அந்த விசாவே தூக்கிடுறாங்க, யாருக்குமே விசா கொடுக்க மாட்டாங்கன்னா அப்படி ஒர்க் ஆக முடியாது. ஏன்னா வந்து இங்க உள்ள ரிசோர்ஸ், அதாவது வந்து டெக்னிக்கல் ரிசோர்ஸ் வச்சு அவங்களுக்கான டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இவங்களுக்கும் ரிசோர்ஸ் இருக்காங்க, யுஎஸ் நாட்டு பிரஜைகளும் சூப்பரா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பிரெயின் தேவைப்படுது. ஸோ அதனால அந்த ரூமர்ஸை நம்பாதீங்க. பிளஸ் வந்து அவங்க ஸ்டாண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. அந்த பார்ட்ல உள்ள ரைட் விங், அதாவது ஃபார் ரைட் இருக்கவங்க ஆமா இந்த விசா தடுக்கணும்னு சொல்றாங்க, அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதனால தடுத்துடலாம் மாட்டாங்க. போன வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடமும் அந்த மாதிரி தான் விசா கொடுக்க போறாங்க. அதே 85,000 லாட்ரி
ஒருவேளை லாட்டரியில எப்படி லாட்டரி எடுக்க போறோங்கிறதெல்லாம் மாறுதல் கொண்டு வரலாம் தான் சொல்லி அந்த மாற்றம்லாம் வரும் தவிர அதை முற்றிலுமாக நீக்குவார்கள் என்பது போய். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரியமா, எல்லாம் திரும்பி வாங்க, உங்களுக்கு எல்லாம் வேணும், இந்த மாதிரி கமெண்ட்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு இல்ல. ஆமா. சோ அது இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் திரும்பி வாங்க அப்படின்னா நம்ம நாட்டுல, அதாவது இந்தியால இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இந்தியா மக்களுக்கு போதுமானது கிடையாது. வேற வழியே கிடையாது. இந்தியாவில் உள்ளவங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து தான் வரணும். அதன் மூலியமா ஃபாரின் கரன்சி உள்ளதான் வரணும். அதன் மூலியமா நாடு டெவலப் தான் ஆகி ஆகணும். இந்தியால இருந்து வரும்போது ஒருத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருப்பாங்கல்ல. ஸோ ஈஸியா வந்து எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, அங்க இருந்தாங்க, அவங்க வர போறாங்களா இப்போ, இந்த மாதிரிலாம் கேள்வி நிறைய வந்துட்டு இருக்கு. ஆமா, நிறைய கேள்வி அந்த மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ எங்க பக்கத்து இருக்காங்க வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் தூக்கிடுவாங்களா, ஒட்டு மொத்தமா அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ யூஎஸ் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் இன்னும் எக்கச்சக்க கண்ட்ரில இருக்காங்க இல்லையா, மிடில் ஈஸ்ட்லாம் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே திரும்பி வந்துட்டா இந்தியாவில் இடமும் பத்தாது, வேலையுமே பத்தாது. ஸோ இந்த மாதிரி தான் உழைச்சாகணுங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூமர்ஸை வந்து நம்பாதீங்க. பிரேமா, 4th பிளேஸ்ல என்ன ரூமர் இருக்கு? 4வது விஷயத்துல என்ன இருக்குன்னா வந்து முக்கியமா ஸ்டூடெண்ட் விசா F1ல வராங்களே, அவங்கள டார்கெட் பண்ணி தான் நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாலே கூட நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க பிரேமா, இங்க வந்து ஸ்டூடெண்ட்லாம் இருக்க முடியாது, அங்க அவங்களுக்கு வேலை பார்க்குற ரைட்ஸ் கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய டைட்டில் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆமா. ஸோ பயங்கரமா ஈவன் வந்து நானே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட தங்கச்சி வந்து இங்க கேன்சர்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா அதுல இருந்தா வந்து எனக்கு நிறைய விஷயம் வந்து இங்க ரூம்ஸ் எப்படிலாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க, அது நிறைய பரவிட்டு இருக்குன்னா. ஈவன் வந்து நிறைய இடத்துல வந்து ரைடு போறாங்க, நிறைய வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் கிளாஸ்ல ரைடு போறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சும்மாவே போறவங்க எல்லாம் பிடிச்சி கேட்கறாங்க. இந்த மாதிரிலாம் ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. அதாவது இதெல்லாம் ரூமர்ஸ் தான். உண்மையாவே நேத்தி ஒண்ணு அவ சொன்னா என்னன்னா, சும்மா சாப்பிட போயிருக்கும் போது போலீஸை பார்த்து பயந்து ஓடியாந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சோ அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல பிரேமா. கரெக்ட். ஏன்னா அவங்க லீகலா படிச்சுட்டு இருக்காங்க. சோ எதுக்கும் பயப்பட வேணாம்ல. கரெக்ட். சோ இன்னொரு விஷயமும் அவங்க சொன்னது என்னன்னா வந்து பயந்துட்டு வந்தவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல ரெய்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் போய் பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க சாப்பிட வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இங்க நிறைய விஷயம் இருக்கு. இந்த டிபோர்ட் பண்றதுல மெயினா யார் இருக்காங்க? ஐசி, ரைட்? அதாவது யூஎஸ் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இதுல இருக்காங்க. அந்தந்த ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்ணல, இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து டெமோக்ராட்ஸ், அதாவது ப்ளூ ஸ்டேட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணல, ரெட் ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன, ரெட் ஸ்டேட்ல அவங்க போலீஸுமே வந்து டிபோர்ட் ஆக்ஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் டெக்சாஸ், ஃப்ளாரிடா அதெல்லாம் எடுத்துக்கிட்டா. ஸோ இதை தாண்டி என்ன வருதுன்னா வந்து எந்த போலீஸை பார்த்தாலுமே வந்து நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில உருவாக்கப்படுது. அது வந்து உண்மையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு ஐசி ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்த வந்து ரைட் பண்ணணும்னா அதற்கு வந்து முறையான வாரண்ட் வாங்கிட்டு தான் அவங்க வர முடியும். அன்லஸ் வந்து ஏதாவது கிரிமினல் உள்ள இருக்காங்க, அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம்னா கரெக்ட். அது இல்லாம வந்து சும்மாவே நான் வரேங்கிறதுக்கான அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கான அது ஒரு கேள்விக்குறி தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அவங்க லா செட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி வீடியோலையும் பார்த்தோம். ஸோ அதனால வந்து அது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எந்த மாதிரி லான்னு தெரிஞ்சிங்க. அதை விட்டுட்டு வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்த பர்பஸ் வந்து முடியாம போயிடும். நீங்க இங்க படிக்க வந்துருக்கீங்க, நீங்க படிச்சு முடிச்ச பிறகு வந்து சிபிடி, ஓபிடி இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கு, அதுல இஐடி கார்டு வரும், அதுல நீங்க வேலை பார்ப்பீங்க ஸ்டெம் கோர்ஸ்ல இருக்கும் போது. அதன் பிறகு நீங்க H1 வாட் எவர் நீங்க அதுக்கப்புறம் விசா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரூமர்ஸை நம்பி நீங்க பயந்துட்டு பெஸ்டா வீட்டுக்குள்ளே இருந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் நான் என் தங்கை சொல்லும் போது நிறைய பேர் வெளில வரைய பயப்படுறாங்க. வித்தவுட் எனி ரீசன் எதுக்கு பயப்படணும், ரைட்? நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பிடிக்க போறது அன்டாக்குமெண்டட் ஆர் இல்லீகல் இமிகிரன்ஸ். நீங்க இங்க வந்து டாக்குமெண்டோட F1 விசால அவ்வளவு கஷ்டப்பட்டு I-20 சப்மிட் பண்ணி GRE கிளியர் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க தவிர நீங்க டாக்குமெண்டோட தான் இங்க இருக்கீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரூமர்ஸை நம்பவே மிக முக்கியமான ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட டிபோர்ட் பண்ணதா நியூஸ் கிடையவே கிடையாது. லாஸ்ட் டிபோர்ட் எப்போ நடந்திருக்குன்னா ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மாதிரி நடந்திருக்கு. ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டை டிபோர்ட் பண்ணியிருக்காங்க US அரசாங்கம். அதற்கு காரணம் அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து இங்க ஃப்ராட் வேலை பார்த்ததுனால. கிரிமினல் ரெக்கார்டு, கரெக்ட், கிரிமினல் ரெக்கார்டு இருந்தது. ஒரு ஸ்கேம்ல அவரும் இன்வால்வ் ஆயிருக்காரு. அதாவது ஸ்கேம் பண்றவரா அவரும் ஒரு இந்தியாவில் உள்ளவங்களும் சேர்ந்து இங்க ஸ்கேம் பண்ணி இங்க வந்து பணம் சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது கிரிமினல் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க எதிர்பார்க்கல. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து 100% டிபோர்ட் பண்ணுவாங்க, இல்லை ஜெயிலில் போடுவாங்க, வாட் எவர். ஸோ அது கரெக்ட் இல்லாமல் நீங்கள் இங்கே படிக்க வந்ததுனாலே டிபோர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு ரூமரை கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை நோக்கி போங்க. அது ரொம்ப முக்கியமா வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிட்ட நான் வந்து அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிறேன். தேர்ட் பிளேஸ்ல என்ன ரூமர் இருக்கு? தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா வந்து சமீபத்துல வந்து ஒரு வைரலான போன அந்த டிராவல் விசா சம்பந்தமான ஒரு விஷயம். அந்த Facebookல போட்டிருந்த அந்த நியூஸா? கரெக்ட். ஸோ ரொம்ப வைரலா போச்சு. அது வந்து ஷேர் பண்ணாத Facebook கம்யூனிட்டியும் இல்லை, அதாவது வந்து வெளிநாட்டு வாழ் Facebook கம்யூனிட்டியும் இல்லை,
இல்லை வாட்ஸ்அப் குரூப்பும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி தீர்த்துட்டாங்க அந்த ஒரு நியூஸை. ஸோ அது ஒரு என்ன நியூஸ் போட்டிருந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைங்கிறதுனால டிபோர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப அந்த ஒரு வரியாக பார்க்கும்போது ஒரு பயம் தரக்கூடிய விஷயம், அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ எல்லாருமே டிராவல் விசால இது வந்து தனி வீடியோ பார்ப்போம், ஏன்னா இது இல்லை லென்த்தாக போயிடும், நிறைய விஷயம் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, வித் எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கு நம்ம தனி வீடியோ பார்ப்போம். ஸோ டிராவல் விசால வரும்போது ஆல்வேஸ் வந்து 2 வே போடுறது தான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். இது வந்து எங்கேயுமே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து கொடுக்கல, லாவாகவும் கொடுக்கல, பாலிசியாகவும் கொடுக்கல. பட் இதுதான் வந்து பெஸ்ட் வே பார்டரில் உள்ள ஆஃபீஸரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ முன்னாடிலாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டானி வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ அதே நபர்கள் தான் அங்கங்கே இருப்பாங்க, அவங்களோட டோன்லாம் மாறி இருக்கும், அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நடப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும், இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்தா அதுபடி நடப்பாங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியம், ஆப்வியஸாக 2 வே டிக்கெட்ஸ் ரொம்ப முக்கியம், அதை நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம், இல்லைனா லென்த்தாக போயிடும். ஸோ அந்த ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, இனிமேல் யாருமே உள்ளே வர முடியாது, டூரிஸ்ட் விசாவில் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டூரிஸ்ட் விசா ஸ்டில் ஓப்பன் தான் பார்டர், இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொலம்பியன் சிவிலியன்ஸ் தான் இப்போ கேட்டு போட்டிருக்காங்க, இந்தியன்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் டூரிஸ்டாக வரவங்க 2 வே டிக்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ரெக்கமெண்டட் ஒன்று தான், அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கைட் ஆல்ரெடி எப்பவுமே கேட்பாங்க, நீங்க எப்போ வரீங்க, எப்போ திரும்ப ரிட்டர்ன் போறீங்க இங்கிருந்து. ஸோ அது கொடுத்துறது மஸ்ட் இல்லை. கரெக்ட். ஸோ கடந்த 4 வருஷத்துல அந்த செகண்ட் 2 வே டிக்கெட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த கைட்லைன்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். பிரேமா, இப்போ செகண்ட் பிளேஸ்ல என்ன ரூம் இருக்கு? ஆமாம், செகண்ட் பிளேஸ்ல ஈவன் நிறைய நம்ம மீடியாவே ஷேர் பண்ணாங்க, நம்ம ஒரு வீடியோலாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து இந்தியர்கள்லாம் வந்து எங்களுக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க, ஏன்னா பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது அமலாகிறதுக்குள்ள, அதாவது வந்து பிப்ரவரி மிட்டு தான் அமலாக போகுது. ஏன்னா வந்து இன்னும் கோர்ட்லாம் கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை, அது நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்குள்ள வந்து எங்களுக்கு சி செக்ஷன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு ப்ரீ டேர்ம்ல பண்ண சொல்றதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்களே பிரேமா, அது நியூ ஜெர்சில நடந்தது, ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு இந்தியன் கேட்டதா, அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அது ஓவராலா எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு இல்ல. கரெக்ட். ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான கொரிஸ் வருது, இதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸாக அந்த மாதிரி கேட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ரைட். ஸோ ஆனால் நம்ம நியூஸ் மீடியா எப்படி இது பண்றாங்கன்னா, இப்போ எல்லாம் ரெடியா இருக்காங்க, இங்கே ப்ரீ டேர்ம்ல சி செக்ஷன்ல பேபிஸ் எடுக்க அது இங்கே அலோவ் பண்ணவே மாட்டாங்க, எனக்கு சி செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் அவ்வளோ லிஸ்ட் வச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பேபிக்கு கண்டிப்பா சி செக்ஷன் பண்ண மாட்டாங்க. இதர் நம்ம வந்து அந்த 40 வீக்ஸை கிராஸ் பண்ணிட்டா கூட அவங்க வெயிட் பண்ணி தான் பார்ப்பாங்க இல்ல பிரேமா. ஆமா, அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹாஸ்பிட்டல். நம்ம போனது கேத்தலிக் ஹாஸ்பிட்டல். ஸோ கேத்தலிக் அவங்களோட அந்த ரிலிஜியன் பிலீஃப் பிரகாரம் அவ்வளோ சீக்கிரமா சி செக்ஷன் பண்ணவே மாட்டாங்க. சில ஹாஸ்பிட்டல்ல நீங்க சொல்லும் போது அது ஜென்யூனான ரீசனா இருக்கும்போது அது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும்போது வேணா கன்சிடர் பண்ணுவாங்க. தவிர இங்க நிறைய அதான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல் ஸ்டேட் சிட்டி அந்த மாதிரி லா நிறைய இருக்கு. அவ்வளோ சீக்கிரமா ஒரு இந்த நேரத்தில் எனக்கு எடுத்து கொடுக்கணும்னா எடுத்து தந்துட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து 2 பேருக்குமே ரிஸ்க், கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து நம்ம ஊர்ல கொளுத்தி போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன ரூமர் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன ரூமர்னா வந்து இதுக்கப்புறம் நீங்க வெளில போகும்போது எல்லாமே தடுத்து உங்களுக்கு கேட்க போறாங்க, ரெடியா பாஸ்போர்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் கையில வச்சுட்டே சுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர். ஸோ இது ரொம்ப நம்ம அட்டானி வீடியோ சொல்லியிருந்தாங்க, நோ யுவர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு ஐலாவோட லிங்க்குமே வந்து ஷேர் பண்றேன். அதான் அமெரிக்கன் இமிகிரேஷன் லாயர் அசோசியேஷன் இதுக்காக தெளிவா ஒரு PDF போட்டிருக்காங்க. உங்களுக்கான ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அட்லீஸ்ட் வந்து ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் தடவை வரும்போது அங்கே ஒரு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க, இந்தியாவிலே ஒரு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. உங்களோட ரைட்ஸ், அதாவது நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஜாப் டியூட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட ரைட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் அங்கே வேலை செய்யும் போது உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கான உரிமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அது தெரியாத பட்சத்தில் நீங்கள் தேவையில்லாத இந்த பயத்தில் வந்து சிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வேற ஸ்கேம்ல உங்களை வந்து மாட்டி விட்டுரும். அது ரொம்ப முக்கியம். ஈவன் வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸரே வந்து உங்கள் வீட்டுக்கு அதை தட்டி நீங்கள் திறந்துங்க, நான் உள்ளே வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணணும்னா நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக ஐலா கொடுத்துருக்காங்க. அவங்க கையில் சர்ச் வாரண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த சர்ச் வாரண்ட்ல உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, ஜட்ஜோட சிக்னேச்சர் இருக்கா முதற்கொண்டு பார்க்கணும். அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த லிங்கை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ யாராவது உங்களை வந்து தடுத்து நிறுத்தி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் உங்களுக்கான ரைட்ஸ் என்னவா இருக்குன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் சைலண்டாக கூட இருக்கலாம், நீங்கள் அட்டார்னிட்ட பேசணும்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆக்சுவலாக என்னோட கசின் ஒன்று சொன்னா பிரேமா, என்னன்னா வந்து அவ ரூம்ல வந்து ஸ்டூடெண்டாக இருந்தாங்களாம். அவங்க ரூம்ல வந்து யாரோ ரேண்டமாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்களாம். ஸோ இவ வந்து எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எதுவுமே தெரியலையா. அப்புறம் போய் இவ லீஸ் ஆஃபீஸில் போய் அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்கா, எதுக்காக வந்து இந்த மாதிரி நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல இருக்கோம், எதுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு அவ கேட்டிருக்கா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து செக் பண்ணோம் ரேண்டமாக
அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு, ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி பிக்சர்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு வந்ததா சொன்னான். கரெக்ட். ஸோ உங்களோட ரைட்ஸ் தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. நிறைய ஸ்கேம் இதை ஒட்டி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏமாத்துறவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் இந்தியன் கம்யூனிட்டி ஆர் எனி ஃபாரின் கம்யூனிட்டி இங்கே வந்து பயத்தோட இருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து மெட்டீரியலைஸ் பண்ணலாம், அதை வந்து நமக்கு சாதகமாக எப்படி யூஸ் பண்ணலாம் தான் நடப்பாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. சாதாரணமாக யாரோ போலீஸே இல்லாமல் கூட உங்களை வந்து ஏமாத்துறது வாய்ப்பு இருக்கு இல்லையா, நான் போலீஸ் வந்திருக்கேன், சர்ச் வாரண்ட் இருக்கு, ஏமாத்துறது வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அலோவ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு, நோ சொல்றதுக்கு அந்த லிங்கும் இருக்கு. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் எந்த நேரமும் எடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேஃப்டியும் இல்லை, ஏதோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போன்ல கூட வச்சுக்கலாம், பட் எல்லா திங்ஸையும் நீங்க கேரி பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஆமா, டிஜிட்டலைஸா கூட நம்ம வச்சுக்கலாம். திரும்ப நம்ம அட்டர்னியோடய நம்ம செக் பண்ணிப்போம். பட் நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது அதை விட ரிஸ்க் அதிகம், ரைட்? நீங்க எங்க காய்கறி வாங்கும் போது தான் எடுத்துட்டு போனா ஒரு நாளைக்கு அத்தனை ரூபா வெளில போவோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா அந்த டாக்குமெண்ட் சொல்லிச்சுன்னா அதோட பெரிய ரிஸ்க் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த பேப்பர்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது வேணும்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட டிஜிட்டலாக ஏதாவது வச்சுக்கலாம். ஆமாம், ஆஃபீஸில் எல்லாருமே டிஜிட்டல் காப்பீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதே வந்து மோர் தென் எனஃப். அந்த நேரத்தில் அந்த ஆஃபீஸை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். உடனே உங்கள்கிட்ட இப்போ நிறுத்துனாங்க, உங்கள்கிட்ட இப்போ டாக்குமெண்ட்ல ஃபோன்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை டீபோர்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க வித்தவுட் எனி ரீசன். அங்கே பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து ஈவன் இல்லீகல் இமிகிரன்ஸ் பிடிக்கிறாங்களா, டாக்குமெண்ட்ஸே இல்லை ஆளுங்களை பிடிக்கிறாங்களே, அவங்கள டீபோர்ட் பண்ணுறதுக்குமே அவ்வளோ ரூல்ஸ் இருக்கான். ஸோ கோர்ட்டுக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஈவன் இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆர் அன்டாக்குமெண்ட் இமிகிரன்ஸே அட்டார்னி வச்சு அவங்க வாதிடுறது அளவுக்கு இங்கே வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ யாரெல்லாம் டிபோர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பிரேட் ரிமூவல்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து யாரெல்லாம் கிரிமினல் கேஸ் இருக்கோ அவங்கள தான் உடனே வந்து ஃபர்ஸ்ட் டிபோர்ட் பண்றாங்க. ஆனால் மற்றவங்களை ரிப்போர்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரமா இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆர் அன்டாக்குமெண்டட் வந்து நம்ம டிபோர்ட் பண்றதுன்னு பார்க்கணும். வந்து இந்த டிபோர்ட் வந்து புதுசு கிடையாது. கிரிமினல் டிபோர்ட் பண்றது நடந்துகிட்டு தான் இருக்கு. போன வருஷம் ஒரு செப்டம்பர் வரைக்குமான ஒரு ஃபேக்ட் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 370 பேர் டிபோர்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இது நடந்துகிட்டு தான் இருக்க ஒரு விஷயம். இப்போ இன்னும் நிறைய கிரிமினல்ஸ் வந்து பிடிச்சி டிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கான ரைட்ஸ் எதுவுமே பறிக்கப்படுறதுல, உங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு அந்த ரைட்ஸை யூஸ் பண்ணீங்க. இந்த ஸ்கேம்லையும் இந்த தேவையில்லாத பயத்திலுமே நீங்கள் வந்து விழுந்துடாது. ஏன்னா நீங்கள் டாக்குமெண்டட் லீகலாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதனால லீகலாக படிக்கிறீங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.